இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி காய்ச்சி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வைக்கிறதுக்கு நான் வந்து இந்த கரண்டிக்கு 2 கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் நல்லா தண்ணி 3 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்கட்டும், நம்ம கஞ்சி வைக்கிறத பார்க்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போடுறேன். இப்போ நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பொடியை கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பொடி வந்து நான் ஊற்றுறேன். உடனே கரண்டியை வச்சு நல்லா கலக்கிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரட்டும். வறுத்து பொடி பண்ணின கருப்பு கவுனி அரிசி தான் நம்ம நிழல் காய்ச்சலில் கழுகி ஊற வச்சு கழுகி ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வச்சு 3/4 பதத்தில் வறுத்து மிக்சியில் பொடிச்சு சலிச்சு வச்சது. இது நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும். இப்போ கஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் டம்ளருக்கு மாற்றிருக்கேன். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நான் காய்ச்சி இந்த கிளாஸில் ஊற்றிருக்கேன். இப்போ நான் இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றுறேன். நான் இப்போ தேங்காய் பால் வந்து இதுக்கு குறைக்கி நல்லா ஊற்றிட்டு நல்லா கலக்கிடணும். நல்லா கலக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து கவுனி அரிசி கஞ்சி. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம். அது மேலே நல்லா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்படி போட்டு விட்டுறணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி காய்ச்சி காமிச்சிருக்கேன். நான் நல்லா தேங்காய் பால்லாம் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி காமிச்சிருக்கேன். இந்த வெயிலுக்கு ரொம்ப டயர்டே ஆகாது இதை குடித்தா. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.